தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவா இந்த குழம்பு உங்களுக்காக தான். இது வந்து பேறுகால டைமில் நம்ம வந்து மருந்து குழம்புன்னு வச்சு கொடுப்பாங்க. இது சாப்பிடும்போது நமக்கு வந்து பால் வந்து நல்லா சுரக்கும். அதே நேரத்தில் பேறுகால டைமில் இருக்கிற உடம்பு வலி, அதுக்கப்புறமா வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த குழம்பை வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. பச்சையாக வந்து மருந்து அரைச்சும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இதேமாரி குழம்பு வச்சும் கொடுப்பாங்க. இப்போ சாதாரணமாகவே நமக்கு கை கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, அசதியாக இருக்குன்னா கூட இதை மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுத்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பெரிய துண்டு மஞ்சள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கடுகு வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஓமம் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு, ஒரு சின்ன துண்டு சுக்கு, அதுக்கப்புறமா சதகுப்பை இது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது நறுக்கு மிளகு இது வந்து ஒரு 10 துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மல்லி இது 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு துண்டு தேங்காய், 2 பூண்டு. மிளகு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், ஏன்னா பூண்டு வந்து 2 பூண்டு முழுசாக வைக்கிறோம். அதனால் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்தெடுத்துலாம். தேங்காய் தான் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் தேங்காவையும் அதோடு சேர்த்து மிளகையும் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த நறுக்கு மிளத்தையும் மல்லியையும் போட்டு சுக்கையும் சேர்த்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா மீதி எல்லா பொருளையும் சேருங்க. ஏன்னா அடுத்தடுத்து சேர்த்தா தான் கரெக்டாக வறுபடும். ஒவ்வொன்றும் கொஞ்சம் டைம் வித்தியாசம் இருக்கும் பார்த்திங்களா. அதனால் இப்போ இது கொஞ்சம் வறுபட்டுட்டு இதுக்கப்புறமா வந்து அந்த சதகுப்பையே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு சீரகம், அதுக்கப்புறம் கடுகு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ எல்லாமே வந்து கொஞ்சமாக வறுபடணும். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துட்டு கடைசியாக வந்து மஞ்சளையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது எதையுமே கரிஞ்சிடக்கூடாது. வாசனை மட்டும் நமக்கு வந்த உடனே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் வறுக்கிறத. இது எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம வந்து ஓமத்தை சேர்க்கணும். ஏன்னா ஓமம் போட்ட உடனே வந்து நமக்கு புகை மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வறுத்துட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். இது 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 3/4 பூண்டையும் வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து நம்ம இந்த மசாலாவோடையும் சேர்த்து அரைச்சிடணும். மீதி உள்ளதை மட்டும் தாளிக்க வச்சுக்கணும். ஒரு மண் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சீரகம் போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த பூண்டு 2 பூண்டில் பாதி பூண்டை நம்ம அரைக்க எடுத்துட்டோம் இல்லையா, மீதி இருக்கிற பூண்டை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம மீதி இருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். முழுசாகவே போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை எல்லாமே வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நம்ம இந்த மசாலாவோடு தான் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஊற்றி நம்ம மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுருவோம். தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு முட்டையை உடச்சி ஊற்றுறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அது நல்லா வேகும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க கருவாடு போட்டுக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி அசலை கருவாடு தான் கிடச்சிது. ஆனால் தாய்ப்பால் வந்து நல்லா ஊறணும்னு நினைக்கிறவங்க சீலா கருவாடு அப்படின்லாம் காராப்பூச்சி இந்த மாதிரி கருவாடு போட்டிங்கன்னா தாய்ப்பால் நல்லா ஊறும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவாட்டில் உப்பு இருக்கும், பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அந்த கருவாடு வந்து 2 கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை ஊற்றின உடனே வந்து நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுறக்கூடாது. ஏன்னா முட்டை வந்து களைஞ்சி எல்லாமே வந்து இந்த குழம்பாக மாறிடும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு மெதுவாக அடியில் பிடிக்காமல் நம்ம வந்து அந்த முட்டையை நவுட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சால் மெதுவாக அப்படியே திருப்பி விடணும். இது எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன். எங்கள் எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி தான் பேறுகால டைமில் எல்லாத்துலேயுமே வச்சு தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து சாப்பிட்றதுனால குறுக்கு வலி எதுவுமே வராது. பேறுகால டைமில் தான் மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸுக்கு இந்த குறுக்கு வலி எல்லாமே வர்றது. அது எதுவுமே வராமல் இருக்குன்னா இதை மாதிரி குழம்பு தான் வச்சு சாப்பிடணும். நார்மல் சாப்பாடு நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஒரு மந்த்துக்கு வந்து இதை மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி